இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கொடை பிடிப்போம் இல்லையா, அந்த கொடை மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா கருப்பு கலரில் தான் இருக்கும். அது ஏன் கருப்பாகவே இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சொல்லட்டுமா? முன்னாடி உள்ள காலத்துலலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போ உள்ள கொடை எல்லாமே ஒரு மாதிரி வளவளப்பாக ஷைனிங்காக இருக்குது. பட் ஆனால் முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கொடைக்கு பருத்தி துணி இருக்கும் இல்லையா, அந்த பருத்தி பஞ்சு இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கொடை அப்படின்ற ஒன்றத்தை உருவாக்கியிருந்தாங்க. அந்த பஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஈரத்தை உறிஞ்சிக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அதை பிடிச்சிட்டு போகிறவங்கள நனைய விடாது. பட் ஆனால் ரொம்ப மழை பெய்யுது, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு கீழே உள்ளவங்களும் நனைஞ்சிருவாங்க. அந்த கொடை பிடிக்கிறதும் வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படியே அந்த கொடையை அவங்க பிடிச்சிட்டு போனாலும் அது கொஞ்சம் நேரத்துக்கு தாங்கும். அதுக்கு மேலே அந்த பஞ்சு எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த தண்ணியை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். அப்படியே உறிஞ்சாலும் சீக்கிரத்தில் அது உலர்ந்து போகாது. இந்த மாதிரி ரீசன்லாம் பார்த்ததுனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கருப்பு நிறம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கருப்பு வெப்பத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடியது. அந்த கருப்பு நிறம் வெப்பத்தை அதிகமாக ஈர்க்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா சீக்கிரமாக உலர்ந்து போயிடும். அதனால பருத்தி துணியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கருப்பு சாயத்தை இது பண்ணி கொடையை தயாரித்தாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் கருப்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வெப்பத்தை அது ஈர்க்கிறதுனால அது சீக்கிரமாக உலர்ந்து போகுது அப்படின்ற ஒரு மெயின் ரீசனால தான் அந்த கொடையை கருப்பு கலரில் கொண்டுட்டு வந்தாங்க. பட் ஆனால் இப்போ உள்ள கரண்ட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கருப்பு கலரில் தான் கொடை இருக்கா அப்படின்னா கிடையாது. பல வண்ண நிறங்களில் கொடைகள் இருக்குது. இது எதனால் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ உள்ள தொழில்நுட்பத்தினால இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நைலான், பாலிஸ்டர் இந்த மாதிரி துணிகளை வச்சு தான் கொடையை செய்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியை அது இழுத்துக்காது. அப்படியே அந்த துணி மேலே தண்ணி பட்டாலும் சீக்கிரமாக வளர்ந்து போயிடும். அந்த ரீசன்னால தான் அந்த மாதிரி துணிகளை பயன்படுத்தி கொடையை இப்போ செஞ்சிட்ருக்காங்க. சீக்கிரமாக காயணும், உலரணும் அப்படின்றதுனால தான் முன்னாடி கருப்பு கலரை துணியை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த மாதிரி துணியை பயன்படுத்துறதுனாலையும், அதாவது நைலான் துணி, பாலிஸ்டர் இந்த மாதிரி துணியை பயன்படுத்தும் போதும் அது சீக்கிரமாக உலர்ந்து போகிறதுனால அதை இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் அதுக்கு முக்கிய காரணம். அட, இது தெரியாம போச்சே. ராத்திரி நேரத்தில் வீட்டை பெருக்காதடி, வீட்டுக்கு பணம் சேராது அப்படின்னு சொல்றாங்களே, ஒருவேளை உண்மையோ? அதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் காரணம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? அன்றைய காலகட்டத்திலேருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றாமல் கடைபிடிச்சிட்டு வரோம். அப்படி நம்ம கடைபிடிச்சு வர ஒரு சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன ஒரு சில விஷயத்துக்கு பின்னால் ஒரு அறிவியல் காரணம் ஒளிஞ்சிருக்கு. அதே போல தான் இதுக்கு பின்னாடியும் 2 அறிவியல் காரணம் ஒளிஞ்சிருக்கு. பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி பெரியவங்க எல்லாருமே இரவு நேரத்தில் வீட்டை கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கூட்டிய குப்பையை 6 மணிக்கு மேலே வெளில கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல இடங்களில் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இன்னும் பல இடங்களில் கடைபிடிச்சு வர ஒரு விஷயம்தான். அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த காலத்தில் வீட்டை சுற்றி பெரிய மரம், செடி, கொடி அப்படியெல்லாம் நிறைஞ்சிருக்கும். அப்போது அந்த காலத்தில் மின்சாரம் அப்படின்றது கிடையாது. வெளிச்சத்துக்காக விளக்கு ஒளியை தான் பயன்படுத்தி வந்தாங்க. அந்த நேரத்தில் சூரியன் மறைஞ்ச பிறகு பாம்பு, தேள், பூரான் போன்ற விஷத்தன்மைகள் கொண்ட பூச்சிகள் இதமான வெப்பத்திற்காக வீட்டுக்குள்ளே தஞ்சம் அடையும். அந்த நேரத்தில் நம்ம வீட்டை பெருக்கும் போது பூச்சிகளை தொந்தரவு செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நம்மளை தாக்கும். அதே போல் இரவு நேரத்தில் நமக்கே தெரியாமல் விலை மதிப்புள்ள பொருளை நம்ம கீழே போட்டிருப்போம். அந்த நேரத்தில் நம்ம வீட்டை பெருக்கும் போது தவற விட்ட விலை மதிப்புள்ள பொருட்களை குப்பையில் போட நேரிடும். இதன் காரணமாக தான் வீட்டையும் இரவு நேரத்தில் பெருக்கக்கூடாது, குப்பையும் 6 மணிக்கு மேலே வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதா?
ஒரு உயிரினத்தின் அடிப்படை அழகு செயல்தான். ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்வது திசுக்கள் தான். பல திசுக்கள் இணைந்து தான் இங்கு உறுப்பை உருவாக்கும். உறுப்பு மண்டலம் இணைந்து உயிரினங்களை உருவாக்கும். ஒரு உயிரினத்தின் அடிப்படை அழகு செயல்தான். ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்வது திசுக்கள் தான். பல திசுக்கள் இணைந்து தான் இங்கு உறுப்பை உருவாக்கும். உறுப்பு மண்டலம் இணைந்து உயிரினங்களை உருவாக்கும். சிறு குடலில் நீளம் 7 மீட்டர். உணவு குழாயின் நீளம் 9 மீட்டர். மனித பற்கள் வகை 4. தாவர இலைகளில் காணப்படும் பச்சையம் அது ஒளி சேர்க்கைக்கு தேவைப்படும் நிச்சயம். உயிர் வாழ ஆக்சிஜன் தேவை. கல்லீரல் மனித உடலில் மிக பெரிய செரிமான சுரபி. கணையம் நாணம் உள்ள நாளமிலா சுரப்பியாக செயல்படும் உறுப்புகள் தான் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான். இங்கு இறப்பை சுரக்கும் அமிலம் தான். ஒரு உயிரினத்தின் அடிப்படை அழகு செல்தான். ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்வது திசுக்கள் தான். பல திசுக்கள் இணைந்து தான் இங்கு உறுப்பை உருவாக்கும். உறுப்பு மண்டலம் இணைந்து உயிரினங்களை உருவாக்கும். மனித கண்ணின் வெண்மை பகுதி அது ஸ்டேரா என்ற பெயர்தான். ஈஸ்ட் ஒரு செல் பூஞ்சை தான். இலைத்துளையில் நடைபெறும் தாங்க நீராவி போக்குதாங்க. சூழ்ந்த செல் தான் காப்புகள். சூரிய ஒளியின் துணைகளாலே தண்டு தொகுப்பு மேல்நோக்கி வளரும். சூரிய காந்தி மலர்கள் தானே சூரியன் பாதைக்கு ஏற்ப வளைவது மொழிவதும் தான். இங்கு வைரஸ் என்பது பொருள் விஷம் தானே. ஒரு உயிரினத்தின் அடிப்படை அழகு செல் தான். ஒரு குறிப்பிட்ட செல்களை செய்வது திசுக்கள் தான். பல திசுக்கள் இணைந்து தான் இங்கு உறுப்பை உருவாக்கும். உறுப்பு மண்டலம் இணைந்து உயிரினங்களை உருவாக்கும். இங்கு உறுப்புகள் இணைந்து தான் உறுப்பு மண்டலம் உருவாகும். மனித உணவின் பாதையில் வாயொரு ஆரம்பம்தான். ஒரு உயிரினத்தின் அடிப்படை அழகு செல்தான். ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்வது திசுக்கள் தான். பல திசுக்கள் இணைந்து தான் இங்கு உறுப்பை உருவாக்கும். உறுப்பு மண்டலம் இணைந்து உயிரினங்களை உருவாக்கும். ஒரு உயிரினத்தின் அடிப்படை அழகு செல்தான். ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்வது திசுக்கள் தான். பல திசுக்கள் இணைந்து தான் இங்கு உறுப்பை உருவாக்கும். உறுப்பு மண்டலம் இணைந்து உயிரினங்களை உருவாக்கும். கொஞ்சம் கேளுங்க பாஸ், கொஞ்சம் கேளுங்க பாஸ், கொஞ்சம் கேளுங்க பாஸ். இன்னைக்கு உலகமே நம்ம கைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி மொபைல் ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது அப்படின்னு மாறிடுச்சு. அதுவும் குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய இந்த டச் ஸ்க்ரீன், அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல், இதோட மோகம் எல்லார் மத்தியிலுமே இருக்குது. அடுத்தடுத்து இது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னே சொல்லியாகலாம். அந்த வகையில் இந்த டச் ஸ்க்ரீன் எப்படி இது ஒர்க் ஆகுது அதை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இன்றைய நிலையில் எல்லார்கிட்டையுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். சின்ன குழந்தைங்க கூட ஸ்மார்ட் ஃபோனில் பூந்து விளையாடிட்டுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அழுதுகிட்டு இருக்க குழந்தைகிட்ட கூட பட்டன் ஃபோனுக்கு பதிலாக ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தா தான் அழுகையே நிறுத்துது. ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அதில் உள்ள அந்த டச் ஸ்க்ரீன் தான். டச் ஸ்க்ரீன் மட்டும் இல்லை அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனை யாருமே வாங்க மாட்டாங்க.
இந்த டச் ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம அனைவருமே அன்றாட அதிகமாக பயன்படுத்துகிற பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுக்கு காரணம் இந்த டச் ஸ்க்ரீன். அப்படி பயன்படுத்தும் போது டச் ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? டச் ஸ்க்ரீனுடைய வேலை என்னென்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த இடத்துல டச் பண்ணுறோமோ அந்த இடத்துல எலக்ட்ரானிக் சிக்னலை உருவாக்குது. அந்த எலக்ட்ரானிக் சிக்னல் ப்ராசஸிங் மூலமாக ஃபோனில் நம்ம தொட்ட இடத்துல வேலை செய்யுது. சரி, எப்படி தான் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, டச் ஸ்க்ரீன் எல்லா ஃபோன்லேயுமே ஒர்க் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் சாதனங்களோட கெப்பாசிட்டர் தான். பொதுவாக கெப்பாசிட்டர் உள்ள மின்சாரத்தை கடத்தக்கூடிய 2 தகடுகள் போன்ற அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு தான் எப்பொழுதும் மின்சாரத்தை கடத்தக்கூடிய திறனை கொண்டிருக்கு. அதனால தான் நம்ம வீட்டில் அனைத்து சாதனங்கள்லையுமே இந்த கெப்பாசிட்டர் பொருத்தப்பட்டிருக்கு. அதே போல் தான் நம்ம பயன்படுத்துகிற ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கெப்பாசிட்டர் பொருத்தப்பட்டிருக்கு. பொதுவாக டச் ஸ்க்ரீன் 2 வகை இருக்குது. அதில் ஒன்று ஃபஸ்ட்டு ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன், மற்றொன்று கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன். இதில் நம்ம பயன்படுத்துகிற அனைத்து ஸ்மார்ட் ஃபோன்களும் கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீனில் தான் ஒர்க் ஆகுது. இந்த டச் ஸ்க்ரீன் நம்முடைய விரலில் மின்சாரம் பாயும் தன்மையை பொறுத்து வேலை செய்யுது. அதாவது நம்ம பயன்படுத்தும் போது டச் ஸ்க்ரீன் அடுக்குகளில் மெல்லிய மெட்டல் லைன்ஸால் ஆன கிரிப் போன்ற அமைப்பால் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த டச் ஸ்க்ரீன் அடுக்குகளில் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பவர்ஸ் எலக்ட்ரானிக் சிக்னலை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளுடைய விரலை ஸ்க்ரீனில் வைக்கும்போது அந்த இடத்துல எலக்ட்ரானிக் சிக்னல் ஒரு வேறுபாடை ஏற்படுத்தும். அதன் காரணமாக தான் ஸ்மார்ட் ஃபோனில் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது. என்ன நேயர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.